ஹலோ விபஸ், எல்லோருக்கும் வணக்கம். பேங்க் நிஃப்டினுடைய மூமெண்ட்ஸ் வரும் நாட்களில் எப்படி இருக்கும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே ஆக்ட் ஆகும், கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன்லாம் நம்ம எந்த இடத்துல வாங்கலாம் விற்கலாம், மார்க்கெட்டினுடைய மூமெண்ட்ஸ் வந்து எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு பேங்க் நிஃப்டினுடைய டே கேண்டில் சார்ட்டு. இப்போ மார்க்கெட் வந்து லாஸ்ட் வீக் வந்து க்ளோசிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா 46,058 வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. லாஸ்ட் வீக்கினுடைய லோ வந்து 45,420 வந்து பார்த்தோம் அப்படின்னா லோ வந்திருக்கு. 420 வந்து லோ வந்திருக்கு. இப்போ வரக்கூடிய நாட்களில் நம்ம வந்து சப்போர்ட் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 45,400 வந்து நம்ம வந்து ஒரு சப்போர்ட், 45,400, 45,380 இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு சப்போர்ட் லெவல்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 47,000 வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து ஆக்ட் ஆகிருக்கு. 47,000 வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ். இப்போ நம்ம மார்க்கெட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பாட்டம் டபுள் டாப். இங்கே பாருங்கள், இது வந்து பாட்டம் டபுள் டாப்பு. இங்கே ஒரு டாப்பு, இங்கே ஒரு பாட்டம் லெவல்ஸ் டாப். இது இந்த பாட்டம் லெவல் ஸ்டாப்பு தான் இப்போதைக்கு வந்து மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது. அதாவது 47,000 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸு. இந்த 47,000க்கு மேலே போனால் மார்க்கெட் வந்து திரும்ப வந்து ஒரு புல்லிஷ் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது நம்மளுடைய மார்க்கெட் இப்போ இந்த ஃப்ரீ பட்ஜெட், அதாவது இந்த பிப்ரவரியினுடைய ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட்டினுடைய ஒரு டெம்பரரி பட்ஜெட் வந்து போடுவாங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து ஒரு பட்ஜெட் போடுவாங்க. அந்த பட்ஜெட் வரைக்குமே நம்ம மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 47,000 இருந்து 45,380 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட்டினுடைய மூமெண்ட் ட்ராவலிங் வந்து இருக்கும். 47,000 45,380 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நம்மளுடைய பேங்க் நிஃப்டினுடைய மூமெண்ட்ஸ் வந்து இருக்கும். அதாவது இதுதான் இதனுடைய ரேஞ்ச் போர்டு. இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நம்ம பேங்க் நிஃப்டினுடைய மூமெண்ட்ஸ் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் வந்து இப்போ டியூஸ்டே, நம்மளுடைய மார்க்கெட்டினுடைய டியூஸ்டே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 45,400 வந்து ஒரு மேஜர் சப்போர்ட் ஜோன். அதேமாதிரி லாஸ்ட் டேனுடைய கேண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹேமரில் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த ஹேமர் ஃபார்ம் ஆனதுனால அடுத்த நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு புல்லிஷ்கான சான்சஸ் வந்து இருக்குது. மார்க்கெட் வந்து திரும்ப டிப்பு வந்துச்சுன்னா கீழே, அதாவது ப்ரீவியஸ் டேவினுடைய லோ என்ன வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா 45,640 வந்து லோ வந்திருக்கு. இந்த 45,600 வந்து நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். 45,600 வந்து ஒரு சப்போர்ட் லெவல்ஸு. இந்த லெவல்ஸை உடைக்காத வரைக்கும் நம்ம சி வந்து ட்ரை பண்ணலாம். மார்க்கெட் வந்து திரும்ப மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது மேலே எது வரைக்கும் வரும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா 46,250. இந்த 46,250க்கு மேலே ஓப்பன் ஆனது அப்படின்னா நம்ம வந்து வெயிட் பண்ணி திரும்ப அதனுடைய அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்கே அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா 46,480 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். 46,480 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். இந்த 46,250 பிரேக் ஆச்சு அப்படின்னா 46,480 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் 46,250க்கு மேலே போக முடியல அப்படிங்கிற பட்சத்தில் எவ்ரி ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா செல்லிங் தான் மார்க்கெட் வந்து ஒரு அப் அண்ட் டவுனில் தான் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கும். அதாவது 46,250க்கு மேலே போனது அப்படின்னா நம்ம அந்த இடத்துல வந்து சஸ்டெயின் ஆகி அதே லெவல்ஸு நின்றுட்டுருக்கு, மார்க்கெட் திரும்ப மேலே போக ட்ரை பண்ணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து கால் வந்து ட்ரை பண்ணலாம். இல்லை அந்த லெவல்ஸ் வந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே போக முடியல, திரும்ப கீழே வர தான் ட்ரை பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம புட்டு வந்து ட்ரை பண்ணலாம். அதாவது 46,250க்கு மேலே 2 கேண்டில்ஸ் வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆனால் மட்டுமே நம்ம அடுத்தது வந்து கால் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணலாம். இல்லை 46,250க்கு மேலே போயிட்டு திரும்ப மார்க்கெட்டால் போக முடியல, திரும்ப செல்லிங் வருது அப்படிங்கும்போது நம்ம அந்த இடத்துல வந்து சிஇ வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து பேங்க் நிஃப்டினுடைய லெவல்ஸு தான்.
இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய், see you, டேக் கேர்.